உலக வரலாற்றிலேயே முதல்ல வந்து ஒரு தலைவர் வந்து அவங்க இடத்துக்கு கூட்டு மன்னிப்பு கேட்டது வந்து இதுதான் முதல் தடவை. அத விஜய் அவர் தான் நிகழ்த்தியிருக்காரு. அப்படிங்கிற மாரி சில நியூஸ்கள்லாம் நேத்து நெறைய வந்துருந்துச்சு. அதுவுமே வைரலா போய்க்கிட்டு இருந்துச்சு. இது அ ம். ரொம்ப என்ன சொல்றது? ம். நடைமுறையில இருக்கிற ஒரு நிகழ்வு தான். ம். பாதிக்கப்பட்டவர்களை ம். முதல்வர்களோ, இல்ல கட்சித் தலைவர்களோ ம். தங்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து, அவர்களுடைய தங்களுடைய துக்கத்த பகிர்ந்து கொள்வது என்பது நடைமுறையில இருக்கிறது தான். அது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. அ இப்ப கருணாநிதி பண்ணியிருக்கிறாரு. ஐ மீன் இபிஎஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன இங்கன்னா, எது இங்க பூதாகரமா படுத்தப்படுதுன்னா, ம். ஒரு பெரிய கூட்டத்த கூட்டிட்டு வரும்போது, அது பூதாகரமாக்குறாங்க. ஒரு சிங்கிள் ஃபேமிலி ம். இல்லன்னா 3 குடும்பங்கள். ம். ஒரு ப ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர்ல ம். சாராய கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராடினா 3 பேர கொன்னுறாங்கன்னா, அவர்களை முதல்வர் கூட்டிட்டு வந்து தன்னுடைய அலுவலகத்தில வச்சு அவங்கள பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து உதவி தொகை கொடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆனா, இது விஜய் பண்ணும்போது, அத பெருசுபடுத்துறாங்க. ம். அதுக்கு பின்